யெகோவா ஈரே தந்தையாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏனென்றால் இம்மட்டுமாய் அவர் மாத்திரமே போதுமானவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்க தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார். உங்க சூழ்நிலைகளை காண்கிறவராக இருக்கிறார். எல்லா வேளையிலும் அவர் உங்களை விட்டு பிரியவே இல்லை. அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு ஒரு நன்றி ஆராதனை செலுத்துவோம் இந்த வேளையில. உமக்காக
எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. தந்தையாம் தேவா, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுங்க. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவா, உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். ஆமாண்டவரே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமாண்டவரே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் சொல்லுங்க பிரியமானவர்களே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே என்று சொல்லி யார் நட்டாட்டுல கைவிட்டாலும் சரி, ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் தேவைகளை அவர் நன்று அறிந்திருக்கிறார். உங்க சூழலை அவர் நன்று அறிந்திருக்கிறார். நீ கடந்து போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். உன் இருளான சூழலை அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு உதவி செய்ய அவருடைய கரம் இருக்கிறது. அவருடைய கரம் இருக்கிறது. நீ உதவியற்று இருக்கிறது என்று நினைக்காத, அவருடைய கரம் இருக்கிறது. உனக்கு உதவி செய்ய. உன் தேவை என்ன? உன் காரியம் என்ன? உனக்கு என்ன வேணும் ஆண்டவர் இடத்துல கேளு. இந்த வேலையில எனக்கு இது வேணும் ஆண்டவரே கேளு. எனக்கு இது வேணும் என்று கேளு. தேவனிடம் கேட்கிற யாவரும் பெற்றுக்கொண்டார்கள். உனக்கு இந்த சூழல்ல இந்த காலவேளை எதற்காக ஆண்டவர் சமூகத்திற்கு வந்திருக்கிற மகளே, எதற்காக ஆண்டவர் சமூகத்திற்கு வந்திருக்கிற மகளே, நீ கேளு. உன் தேவையை கேளு. இம்மட்டுமாய் உன்னை அவர் நேர்த்தியாய் அழகாய் நடத்தி வருகிறார். உன் தேவைகளை கிருபையாய் சந்தித்து வருகிறார். நல்ல சுக பல ஜீவனை தந்து உன்னை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு குறையும் வைக்கல, ஒரு குறையும் வைக்கல. இன்றைக்கு உன் தேவை என்ன என்று உன் தகப்பனுக்கு தெரியப்படுத்து. உனக்கு அதையும் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். உன் பட்சமாய் அவர் இருக்கிறார். உன்னை கண்ணோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவே இல்லை. அல்லேலூயா. உன் துயரம் என்ன, உன் துக்கம் என்ன அவர் அறிந்திருக்கிறார். அவர் பெரியவரா இருக்கிறார்.